பிரியமானவர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாரதி பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். சேலரி வந்த உடனே உங்களுக்காக சேமிங்க. ஒரு 30% கண்டிப்பாக நம்மளோட எதிர்காலத்துக்காக, அவசர தேவைகளுக்காக கண்டிப்பாக சேவ் பண்ணிடுங்க. அவாய்ட் அன்பிளான்டு ஷாப்பிங் பிஃபோர் பையிங். ஆஸ்க் யுவர் செல்ஃப், டு ஐ ரியலி நீட் திஸ். தேவையில்லாததை பிளான் பண்ணாத ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்கி குவிக்காதீங்க. நமக்கு கண்டிப்பாக இது தேவையா, அவசியமான அதை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக பிளான் பண்ணாத ஒரு பொருளை ஆசைக்கு கையில் காசு இருக்குன்னு வாங்கி குவிக்காதீங்க. யூஸ் கேஷ் நாட் கார்டு. எப்போவுமே உங்கள் கையிலேருந்து காசை எடுத்து கொடுத்து பழகுங்க. அப்போ தான் நம்ம கையிலேருந்து எவ்வளோ காசு போகுது, அதோட வேல்யூ நமக்கு ஃபீல் பண்ண முடியும். நம்ம அதுவே இப்போ கார்டு ஸ்வைப் பண்ணோன்னா காசு நம்ம ஈஸியாக செலவு பண்ணிடுவோம். எவ்வளோ போகுது, எங்கே போகுதுன்னு நம்ம கணக்கு வைக்காமல் விட்டுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே செலவை எழுதி வைங்க. மாதமாவோ மாதம் ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒருக்காகவோ கண்டிப்பாக, இல்லை டெய்லியோ உங்களோட செலவுகளை ஒரு ஆப்பில் இல்லை ஒரு நோட்டில் போட்டு எழுதி வைங்க. அப்போ தான் காசு எவ்வளோ வருது, எங்கே போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டிப்பாக தெரியும். செலவையும் சரி, சேமிப்பையும் சரி டெய்லி எப்போவுமே நோட் பண்ணி வைங்க. செட்டிய கோல். அப்புறம் என்ன இது பண்ணிக்கோங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ சேவ் பண்ணணும், இல்லை இதை இந்த ஒரு கடன் இருக்குன்னா இவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம அடைச்சிடணும், இல்லை ஒரு புதுசாக ஒரு நகையோ ஒரு பணமோ ஒரு நிலமோ ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுட்டு இதுக்கு இவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம மணி சேவ் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சு அதுக்காக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வருடம் ஒரு முறை கண்டிப்பாக ஒரு தங்க நகை வாங்கிடுங்க. அது ஒரு கிராமாக இருந்தாலும் சரி, பவுனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு நகை கண்டிப்பாக வாங்கிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு கேலண்டரில் 31 நாளையும் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ 1ஆம் தேதினா ₹1 கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி 2ஆம் தேதி, அதே மாதிரி 31ஆம் தேதினா ₹31 எடுத்து வச்சு அதையும் ஒரு சேவிங்காக, காய்கறி வாங்குறதுல மிஞ்சிற காசு, பிள்ளைங்க ஃபீஸ் கட்டினது போக இருக்கிற காசு, ஒரு சின்ன ₹1 ₹2 அப்படி உள்ள சில்லற காசையும் சேவ் பண்ணுங்கள். அப்புறம் அதே மாதிரி சேவ் பண்ணுற காசை ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ அப்படி நம்ம சேர்த்த காசை உண்டியல்லே போட்டு வைக்காமல் அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ போட்டுருங்க. கண்டிப்பாக இல்லை இருந்தால் அந்த காசு மட்டும் அப்படியே தான் இருக்குது. இதுவே நம்ம பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சோன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ₹5 வந்தாலுமே உங்கள் காசோட மதிப்பு ஒரு ₹5 அதிகமாக இருக்குது. அதனால் எப்போவுமே வீட்டில் பூட்டி உண்டியலில் வைக்காதீங்க. இப்படியும் சேவ் பண்ணுங்கள், மணி வளரும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி சிறிதாக நம்ம சேமிக்கிற சேமிப்பு தான் ₹1 ₹10 ₹10 1000 ஆகி 1000 லட்சமாகி லட்சம் கோடியில் நிற்கும். அதனால் உங்கள் சேமிப்பை சின்னதாக தொடங்குங்க, பெரிய மகிழ்ச்சியாக வாழலாம்.